அதையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஓகே சார். பார்க்க போறது மீன் மீடியன் மோடுல ஃபர்ஸ்ட் டைப். எப்படி ஃபர்ஸ்ட் டைப் அப்படின்னு சொல்றோம்னா, இப்போ இங்க பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், இங்க எக்ஸுக்கு அப்படின்னு கொடுத்து ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, எஃப்க்குன்னு சொல்லி ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுவே இங்க இருக்கிற ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர்ல பார்ப்போம். இங்கேயும் எக்ஸ்எஃப் தான் கொடுக்குறாங்க, ஆனா இது எக்ஸாக்ட் வேல்யூவா இல்லாம இதுக்கு பேர் இன்டர்வல். புரியுதா? ஓகே சார். இதுக்கு பேர் என்னது? இன்டர்வல். இன்டர்வல்ஸ். புரியுதா? ஆனா இப்போ இங்க இருக்கிற சம் பாரு, எக்ஸாக்டா 10, எக்ஸாக்டா 11, 12, 13, 14 இருக்கா. இப்படி நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ அது சம் பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா டேபிள் போடணும். சரியா? நான் சிம்பிளா இங்க எழுதிக்கிறேன். இங்க எக்ஸ்ன்னு எழுதி எக்ஸுக்கு கீழே இங்க 10, இது 11, இது 12, இது 13, இது 14 அப்படின்னு இப்படி எழுதிக்கிறோம். அடுத்தது இங்க எஃப்ன்னு எழுதி இது 3, இது 12, அப்புறம் 18, அப்புறம் மறுபடியும் 12, அப்புறம் மறுபடியும் 3 அப்படின்னு எழுதி அடுத்தது எஃப் இன்டூ எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 30, 132, 12 இன்ட்டு 18 எவ்வளோ வரும் தெரியுமா? 216. அப்புறம் 13 இன்ட்டு 12 வந்து ஒரு 150, 3 2 சார் 6, 14 இன்ட்டு 3 வந்து 42 அப்படின்னு இப்படி எழுதுறோம். புரியுதா? ஓகே சார். நெக்ஸ்ட் சிஎஃப்னு ஒன்று எழுதுறோம். இந்த சிஎஃப் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த 3 இருக்கு இல்லையா, இந்த ஆமா 3 சார். அப்படியே எழுதிக்கிறோம். ஓகே சார். அடுத்ததுக்கு இந்த 12 இருக்கு இல்லையா, இந்த 12யும் இந்த 3யும் ஆட் பண்ணி எழுதணும். ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? 15 வரும். அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த 18யும் இந்த 15யும் ஆட் பண்ணி எழுதணும். 33. அடுத்தது ஓகே. 33 அதுக்கப்புறம் அது 45 சார். அடுத்தது 45, அடுத்தது 48. இதுக்கு பேர் சிஎஃப்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு அர்த்தம். புரியுதா? ஓகே சார். சிஎஃப்னா என்ன அர்த்தம்? கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி சார். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு அர்த்தம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நான் சைட்ல இங்க ஒன்று எழுதுறேன் பாரு. எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என். இந்த சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது என்னதுன்னா, இங்க இருக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது. இதை மொத்தமா ஆட் பண்ணனா 576ன்னு வருமா? புரியுதா? ஓகே சார். அங்க கீழே என்னன்னு போட்டிருக்கும்ல, என்னன்னா இந்த எஃபோட ஓவரால் ஆ. அது வந்து ஒரு 48. புரிஞ்சுதா? ஓகே சார். அப்போ இங்க என்ன பண்றோம்னா 576 டிவைடட் பை 48 அப்படின்னு போட்டோம்னா உனக்கு ஒரு ஆன்சர் வருது. அது என்னதுன்னா 12. ஓகேவா? ஓகே சார். இப்போ நம்ம இங்க நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஓகே. எக்ஸ்னா என்னது அப்படின்னா 10. அப்போ எக்ஸ் பார்னா 12. ஸோ 10 மைனஸ் 12 மைனஸ் 2. அடுத்தது ஓகே. மைனஸ் 1, அடுத்தது 0, அடுத்து பிளஸ் 1. 14ல 12 போயிருச்சுன்னா 2. புரியுதா? ஓகே சார். அடுத்தது என்ன பண்ணணும்னா, ஐயோ, எஃப் இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா என்ன பண்ணணும்? எஃப்னா இதே எடுத்துக்கணும். எஃபோட வேல்யூ என்னதுன்னா 3. புரியுதா? ஓகே சார். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்னா -2. அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணா -2 ஸ்கொயர். அப்போ என்ன வரும் அப்படின்னா 2 ஹோல் ஸ்கொயர் பண்ணா 4, 4 3 சார் 12. ஓகே சார். அப்ப இதுக்கு என்ன வரும்? 12 இன்டூ -1 ஸ்கொயர். அடுத்தது 18 இன்டூ 0 ஸ்கொயர். அடுத்தது 12 இன்டூ 1 ஸ்கொயர். அடுத்தது 3 இன்டூ 2 ஸ்கொயர். புரியுதா? ஓகே சார். எப்படின்னு? ஓகே சார். புரியுது சார். அப்போ இது எல்லாத்தையும் எழுதணும்னா இது 12 இன்டூ 1 12, இது 18 இன்டூ 0, 12 இன்டூ 1 3, 4 2 சார் 12. இப்போ இது சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா இது ஒரு 48. புரியுதா? ஓகே சார். இங்க எக்ஸ் பார்னு ஒண்ணு கண்டுபிடிச்சல, அதுக்கு பேர் தான் மீன். ஓகே சார். அதுக்கு பேர் தான் என்னது? மீன் சார். மீன். ஸோ இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது மீடியன்னு ஒண்ணு கண்டுபிடிக்கணும். ஓகே சார். மீடியனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா n/2ன்னு அர்த்தம். அப்ப என்னன்னா எவ்வளவுனா நம்ம 48ன்னு கண்டுபிடிச்சோம். எஃபோட ஓவரால் ஆன்சர் தான் அது. இப்ப இது அடிச்சதுன்னா 24. ஓகேவா? ஓகே சார். இப்போ இந்த 24 இந்த சிஎஃப்ல எங்க வரும்னு பார்க்கணும். இந்த 3ல வராது, 15ல வராது, இந்த 33ல வரும். புரியுதா? ஓகே சார். அப்படியே லைன் பை லைனா பார்க்கணும். புரியுதா? ஓகே சார்.
3ல 24 இல்ல, 15லயும் 24 இல்ல, 33ல 24 இருக்கு. அப்போ இதுக்கு நேரா எக்ஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 12. அதுதான் மீடியன். ஓகே சார். ஸோ த கரஸ்பாண்டிங் வேல்யூ ஆஃப் 24, ஏன்னா இங்க 24 தானே வந்துச்சு, இப்படி எழுதிக்கோ. அப்படின்னா மார்க் போட்டுருவானுங்க. த கரஸ்பாண்டிங் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஃபார் 12. ஓகேவா? ஓகே சார். இது எழுதிட்டு மீடியன் இஸ் 12 அப்படின்னு எழுதி முடிக்கிறார். புரியுதா? ஓகே சார். அடுத்து மோடு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே சார். மோடு என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த நம்ம இப்ப மீடியன் வந்து எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? மீடியன் வந்து 12 சார். அதுக்கு நேரா அந்த 12 எதுனா இங்க இருக்கு. கரெக்டா? எஸ் சார். டேபிள்ல அங்க இருக்கு. அதுக்கு கீழே ஃப்ரீக்வன்சி எவ்வளவு இருக்கு? ஃப்ரீக்வன்சி 18 சார். அதுதான் மோடு. ஓகேவா? ஓகே சார். ஸோ த ஹையஸ்ட் frequency of இல்ல எஸ் போட்டு 18 அப்படின்னு எழுதிட்டு இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட்ல த கரஸ்பாண்டிங் வேல்யூ எதுக்கு பார்த்தோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 12க்கு பார்த்தோம். ஏன் 12க்கு பார்த்தோம்னா 12 தான் மீடியன். புரியுதா? ஓகே சார். 12 தான் என்னது? மீடியன். மீடியன். அதனால அதுக்கு ஃப்ரீக்வன்சி என்னன்னு பார்த்தோம்னா முடிஞ்சது. இதுல இன்னொன்னு கேட்டிருக்கலாம். ஸோ கேட்கல, இருந்தாலும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என். இந்த ரூட்டு இந்த எண்ணுக்கும் நியூமரேட்டருக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்துதேன். புரியுதா? ஓகே சார். இந்த சமேஷன் ஆஃப் இதுக்கு எவ்வளவு வந்ததுன்னா, அவர் இங்க 48ன்னு எழுதியிருக்கேன். ஆமா சார். 48 உன்னோட எண்ணும் 48 தான். இது ரெண்டுத்தையும் அடிச்சுட்டீங்கன்னா 1ன்னு வரும். ரூட் 1 1. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1. ஐயோ எழுதலையே, ஒரு நிமிஷம்டா. ஓகே சார். ஹலோ அண்ணா, இங்க ஏசியா பவர் எலக்ட்ரிக்கல்ல இருந்து பாலு சாரு உங்களுக்கு அமௌண்ட் போட்டு விட சொன்னாரு. இது ஜிபே நம்பரா? நீங்க எப்ப கிளம்புவீங்க? நாளைக்கு நைட்டா? சரி, நான் போட்டு விட்டுறேன். இதே நம்பர் தானே ஜிபே நம்பரு? இந்த நம்பர் எப்படி தெரியுமா இருக்கு? 74 182 182 18 673. நான் போட்டு விட்டுறேன்னா. சரி. போட்டா இது ரெண்டுத்தையும் அடிச்சுட்டா ரூட் 1. அவ்வளவுதான் ஆன்சர் முடிஞ்சது. ஸோ இது ஒரு டைப். அதாவது இது இப்ப நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, எக்ஸாக்டா ஒரு ரோல வேல்யூஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா உனக்கு மீன் மீடியன் மோடு இதுல இருக்கடா. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருக்காங்க, நான் கவனிக்கவே இல்லை, சாரி. இதுக்கு இப்படிதான் கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஓகே சார். இதுல நீ 17 ஆர் 18 போடணும். ஸோ 18 வந்து அது ப்ராபபிலிட்டி, 17 வந்து ப்ராபபிலிட்டி, 18 தான் மீன் மீடியன் மோடு. அது பேஸ் தேரம் இல்லை. அதை நான் என்னன்னு சொல்றேன் அப்புறமா. ஃபர்ஸ்ட் நம்ம மீன் மீடியன் மோடு பார்த்துக்கலாம். இப்போ இங்க இருக்கிற ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்குவோம். இப்போ இதுல இங்க 17 பார். 17ல என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஒரு இதுல மீடியன் மட்டும். 17B பாரு, கால்குலேட் த மோட் ஃபார் த ஃபாலோயிங் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ இந்த சம் இப்படி இருக்கட்டும். நம்ம ஒரே சம்ல எல்லாம் கேட்கற மாதிரி பார்ப்போம். ஏன்னா ஒரே சம்ல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்புறம் எல்லா சம்முக்கும் அதே கண்டுபிடிச்சிக்கலாம். இப்ப இந்த சம்ல பாரு, அதே வெறும் மீன் மட்டும் தான் கேட்டிருக்கிறாங்க. சரி, ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இதுல எல்லாத்தையும் கேட்டு வச்சிருக்கேன். சரியா? இதுல 17ல ஏ பாரு, இதுல உனக்கு எல்லாமே கேட்டு வச்சிருக்காங்க, இன்டர்வலோட இருக்கு. இப்ப இந்த ஒரு சம் போட்டினா அது ரெண்டுத்தையும் நீ ஓகே இது மீனா இப்படிதான் கண்டுபிடிக்கணும், மோடா இப்படிதான் கண்டுபிடிக்கணும், மீடியனா இப்படிதான் கண்டுபிடிக்கணும்னு உனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். சரியா?
ஓகே சார். சார் இது கட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு காலேஜா இல்ல கண்டினியூஸா 4 நாள் லீவ் விட்டாங்களா? இல்ல சார், நாளைக்கு வந்து ப்ராக்டிகல்ஸ் இருக்கு சார். ஒரு நாளைக்கு கோசமா காலேஜ் கண்டினியூவா சாட்டர்டே சண்டே மண்டே டியூஸ்டே அப்புறம் நாளானைக்கு வேற லீவ் விடணும். ஆமா சார், டியூஸ்டே. ஆமா சார், டியூஸ்டே லீவ் சார். அதான் அதுக்கு கண்டினியூஸா 4 நாள் லீவுனா முடிஞ்சு போச்சு. அது அப்படி வைக்க மாட்டேங்க. ஹாஸ்டல் பசங்களும் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பானுங்க. போக முடியாத மாதிரி அந்த கரெக்டா ப்ராக்டிகல்ஸ் இப்பதான் எடுத்து வந்துச்சு. என் பேனாக்கு என்னமோ ஆச்சு. வந்துருச்சு. இப்போ இங்க எக்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா, அதை எக்ஸ்ன்னு அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்தது மிட் வேல்யூ அப்படின்னு எடுத்து எழுதுறோம். ஓகே சார். ரெக்கார்ட் ஆகுதா? ஆகுது. மிட் வேல்யூனா அது நான் என்ன மிட் வேல்யூ ஸ்மால் எக்ஸ்ன்னு எடுத்து வைக்கிறோம். அடுத்தது ஃப்ரீக்வன்சி எஃப், அடுத்தது எஃப் இன்டு கேபிட்டல் அது எஃப் இன்டு எக்ஸ், அடுத்தது சிஎஃப். அவ்வளவுதான், இது மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இப்போ இந்த கிளாஸ் இன்டர்வல்ல என்ன பண்றோம்னா 120 to 150. இப்போ நீ என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போடணும். புரியுதா? ஓகே சார். எது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும்? அப்பர் லிமிட் அண்ட் லோவர் லிமிட் ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை போட்டா ஒரு ஆன்சர் வருமா? அதுதான் மிட் வேல்யூ. ஓகே சார். சோ இந்த 120 by 150க்கு நேரா கீழே 25 இருக்கா, அதுதான் அதோட ஃப்ரீக்வன்சி. ஓகே சார். இப்போ எஃப் இன்டு எக்ஸ் தானே எழுதியிருக்கோம். அப்போ இந்த 135யும் 25யும் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதணும். ஓகே சார். 5 5 are 25, அது ஒரு 13 13 13 13 13 3 2 are 6 3,375 வரணும். வருதான்னு செக் பண்ணிக்க. சரி, வாட் எவர். அப்புறம் சிஎஃப்னா என்ன பண்ணணும் தெரியுமா? சிஎஃப்னா குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் இங்க எஃப் என்ன இருக்கோ அதை மட்டும் அப்படியே எடுத்து எழுதுறோம். புரியுதா? 25. இப்ப அது அடுத்தது இந்த 150யும் 180யும் மல்டிப்ளை பண்ணோம். இது 250 313 வரும். 330ல பாதி எவ்வளவு வரும் அப்படின்னா 30ல பாதி 15. ஸோ 165ன்னு வரும். ஓகே சார். ஸோ 165க்கு இது வந்து 65. இப்போ எஃப் இன்டு எக்ஸ்னா 165யும் இந்த 65யும் மல்டிப்ளை பண்ணோம். 16 into 6னா எவ்வளவு வரும் தெரியுமா? 96 வரும். 25. ஸோ 1000 10 725 வரணும். செக் பண்ணிக்க இது மல்டிப்ளை பண்ணது கரெக்டான. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சிஎஃப்க்கு இந்த 65யும் இந்த 25யும் ஆட் பண்ணி இங்க எழுதணும். 70 17 20 90. ஓகேவா? அடுத்தது 180 210. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை போட்டோம்னா 290 390. 90ல பாதி 45, 3ல பாதி 150. 150 45யும் 195. ஸோ 195க்கு 135. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். ஐயோ பெரிய நம்பரா இருக்கு. சரி, கால்குலேட்டர்ல போட்டுரும். 26,325. இப்போ நெக்ஸ்ட் இந்த 135யும் இந்த 90யும் ஆட் பண்ணி எழுதினோம்னா 225. புரியுதா? ஓகே சார். இதே போல எல்லாத்துக்கும் போடுற. ஓகே சார். இந்த சமேஷன் ஆஃப் அவர் இங்க போடுற பாரு, இந்த ரோ இந்த காலமை மட்டும் டோட்டல் பண்ணிக்கிற. சமேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு இது வந்து எவ்வளவு வருதுன்னா 300 780ன்னு வருமா? நீ ஒரு தடவை செக் பண்ணிக்கிற. ஓகேவா? ஓகே சார். இந்த எஃப்னு இருக்குல்ல கேபிட்டல் ஃப்ரீக்வன்சி, அது எல்லாத்தையும் ஓவரால் ஆட் பண்ணா அதுதான் கேபிட்டல் என்ன, அது வந்து 1250ன்னு வருமா?
புரியுதா? ஓகே சார். அவ்வளவுதான். உன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா மீன், மீடியன், மோடுன்னு 3 கேட்டிருக்காங்க. மீனுக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பைல என். சம்மேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அந்த 300 780 ஆகுது, 780 டிவைடட் பை 1250. இதை போட்டீங்கன்னா மீன் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுதா? ஓகே சார். மீடியன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா போன தடவை என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சம்வேர் ஏதோ ஒன்று எழுதியிருப்போம். பட் இங்க இந்த மாதிரி கிளாஸ் இன்டர்வல்ல கொடுத்துருந்தாங்கன்னா மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு. எல் பிளஸ் பெருசா ஒரு பிராக்கெட்ல n/2 ஈக்குவல் டு போட்டுக்கும் மீடியனுக்கு ஃபார்முலா மைனஸ் சிஎஃப் பி டிவைடட் பைல எஃப் அப்புறம் இன்டூ ஹெச். இப்போ இது எல்லாத்துக்கும் வேல்யூஸ் நமக்கு வேணும். புரியுதா? ஓகே சார். இது எல்லாத்துக்கும் வேல்யூஸ் வேணும். அதுக்கு முன்னாடி நமக்கு இதுல கொஞ்சம் வேல்யூஸ் போடணும். இரு, நான் இது எழுதிடுறேன். 180யா, அடுத்தது 210 மைனஸ் 240, 30 வித்தியாசம், 30ல பாதி 15, 225. எஃப் வந்து 430. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். சரி இருக்கட்டும். 655. அடுத்தது 240 இன்டூ 270. ரெண்டுத்துக்கும் டிஃபரெண்ட் 30. 30ல பாதி எவ்வளோ? 15. அப்போ 255 வரும். 255க்கு இது 320. 320யும் 695யும் 655யும் ஆட் பண்ணோம்னா 65, 75, 975. இது அப்படியே போட்டுட்டு போவோம். நான் இங்கே நிப்பாட்டிக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். ஒரு நிமிஷம். இதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 96750. இதுக்கு என்ன வருதுன்னா 81600 அப்படின்னு வருது. ஓகே, இப்போ இதை வச்சுக்கிட்டு போட்டுடலாம். இப்போ இங்க பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, நம்ம இதுக்கு முன்னாடி சம்பள மீடியம் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா n/2ன்னு கண்டுபிடிச்சோம். கேபிட்டல் n/2. சரியா? இந்த கேபிட்டல் எண்ணுக்கு நம்ம இங்க எவ்வளவு கண்டுபிடிச்சோம்னா 1250ன்னு கண்டுபிடிச்சோம். டிவைடட் பை 2. இதை அடிச்சோம்னா 12ல 2னா 6, 50ல 2னா 25, 625 வருது. ஓகேவா? ஓகே சார். எங்க வருது? 625 வருது. அப்படியே இங்க ஓடியாந்துடுற. இந்த சிஎஃப்ல 625 எங்க இருக்குன்னு பாக்கணும். நான் வேணா அங்க எழுதட்டுமா? நீ இங்கதான் எங்கேயாவது போட்ட விட்டுருவ. இது எங்க பாக்கணும்னா சிஎஃப்ல ஓடி பாக்கணும். புரியுதா? ஓகே சார். சிஎஃப்ல 625 எங்க வரும்? சிஎஃப்ல 655 கிட்ட சார். 655 கிட்ட வருமா? அதை மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே சார். அதை என்ன பண்ணிக்கிற? மார்க் பண்ணிக்கிற. இப்போ இதுக்கு நேரா இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 210, 240 இருக்கு. புரியுதா? ஓகே சார். இப்போ இங்க எழுதுறேன் பாரு. ஐயோ, இந்த எல்னா என்னதுன்னா லோயர் லிமிட். ஓகே சார். இந்த n/2னா அந்த மீடியனுக்கு வந்த 625 அப்படியே தூக்கி போட்டுக்கலாம். புரியுதா? ஓகே சார். இந்த சிஎஃப்பினா என்னதுன்னா சிஎஃப்னா குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் தான். பினா ப்ரீவியஸ் அர்த்தம். ஓகே சார். பினா என்னது? ப்ரீவியஸ். ப்ரீவியஸ். இந்த எஃப்ங்கிறது என்னது தெரியுமா? எஃப்னா ஃப்ரீக்வன்சி. அந்த 625 அதை நான் காமிக்கிறேன். எஃப்னா ஃப்ரீக்வன்சி. ஐயோ, ஃப்ரீ அது இப்படி எழுதுறேன். ஃப்ரீக்வன்சி. ஹெச்னா டிஃபரன்ஸ். ஹெச்னா என்னது? ஓகே சார். டிஃபரன்ஸ். இப்போ லோயர் லிமிட் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 625 தான் நமக்கு இதுலதான் வரும்.
இதுக்கு நேரா இன்டர்வல் பார்த்தா இது அப்பர், இது லோயர் லிமிட், இது அப்பர் லிமிட். அப்ப இங்க லோயர் லிமிட் வந்து 210, புரியுதா? ஓகே சார். சோ எல் வந்து 210 பிளஸ் n/2 தான் என்னது இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் 625 625 மைனஸ் சிஎஃப்பி சிஎஃப். இப்ப இந்த 655 ப்ரீவியஸ் வேல்யூ என்னதுன்னா 225, புரியுதா? ஓகே சார். அந்த பின்னு போட்டதுக்கு ரீசன் அதுதான், ப்ரீவியஸ் வேல்யூன்னு. சோ ப்ரீவியஸ் வேல்யூ என்னது 225. ஓகே சார். டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி. இந்த 655 ஃப்ரீக்வன்சி என்னன்னு பாத்தீங்கன்னா 430, சரியா? அதே கிளாஸோட 430. ஓகே சார். 430. ஹெச்ங்கிறது என்னதுன்னா நம்ம மீடியன் எவ்வளோ 210 240. இது டிஃபரன்ஸ் எவ்வளோ 225. அடே டிஃபரன்ஸ் தான். இது 210, இது 30 இன்டூ 30 போட்டனா வர ஆன்சர் மீடியனோட இது. அவ்வளவுதான் முடிஞ்சது, புரியுதா? ஓகே சார். சரியா? ஓகே சார். அடுத்தது மோடு. மோடுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த மாதிரி இன்டர்வல்ல கொடுத்தானுங்கன்னா எல் பிளஸ் f1 மைனஸ் f0 ஹோல் திங் டிவைடட் பை 2f1 மைனஸ் f0 மைனஸ் f2 பிராக்கெட் க்ளோஸ் இன்டூ ஹெச். எல்லுங்கிறது ஒன்றும் இல்லை, அதே லோயர் லிமிட் தான், அதே 210 தான், புரியுதா? ஓகே சார். இதுல f1ங்கிறது என்னதுன்னா அந்த 210 ஃப்ரீக்வன்சி காணும். 210 ஃப்ரீக்வன்சி எவ்வளோனா 430, புரியுதா? ஓகே சார். என்னது? அந்த 210 ஃப்ரீக்வன்சி வந்து 430 சார். 430. இந்த f0னா என்ன தெரியுமா? நான் வேணா பிராக்கெட் போட்டு இங்க கீழே p எழுதிக்கிறேன். ப்ரீவியஸ் ஃப்ரீக்வன்சி. அப்ப என்ன வரும்? 225 சார். சாரி, ஃப்ரீக்வன்சிக்கு என்ன 135. 135 வரும். ஓகே. அடுத்தது என்ன இருக்கு? f2 இருக்கா? ஓகே சார். f2னா நெக்ஸ்ட் 320 சார். அவ்வளவுதான். ஹெச்ங்கிறது டிஃபரன்ஸ், அதே 30 தான். இதுல போட்டீங்கன்னா மோடு கடன் பிடிச்சிடலாம். அவ்வளவுதான்டா. ஓகே சார். நான் ஒரு 2 கொஸ்டின் இப்போ ஏதோ ஒரு கொஸ்டின் இதுல போட்ட வேல்யூ போட்டுன்னா சம்ம வந்துடும். இப்ப இதுல ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர்ல இந்த மாதிரி இதுல வெறும் மீடியன் மட்டும் கேட்டிருக்கானா, இதுல வெறும் மோடு மட்டும் கேட்டிருக்கானா, நீ ரெண்டுத்தையும் போட்டு பார்த்து, புரியுதா? ஓகே சார். இன்னொரு இதுலயும் போட்டு பாரு. அடுத்த கிளாஸ்ல ஐ மீன் அது பேர் என்னது, டியூஸ்டே நம்ம பேஸ் தரம் பார்த்துட்டு உன்னுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ணிடுறேன், புரியுதா? ஓகே சார். நீ இதை இன்னைக்கே போட்டு பாத்துரு, இல்ல லேபுக்கு படிச்சாலும் நாளைக்கு ஃப்ரீயா இருந்துட்டீங்கன்னா அப்ப போட்டு பாத்துரு. அந்த இது முடிச்சிட்டியா கிரீனும் காசும்? எஸ் சார். சரி பாரு. ஓகே சார். ம்.